ஒவ்வொரு கிரியையையும், பிரசங்கி கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு பயம் வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரணும் வாழ்க்கையில. இந்த விஷயத்துல நம்ம மற்றவங்களை பார்க்கவே கூடாது. மோசேயை போல ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு தூய்மையான ஒரு மனிதனாக, மகளாக நாம் காணப்பட வேண்டும். நீங்க நினைக்கலாம் ஆண்கள் தான் அப்படி பாடுபட்டாங்க ஆத்துமாக்களுக்காக. பரிசுத்த வேதத்தை படிச்சு பாருங்க. தெபோராள் தேசத்து மக்களுக்காக பாடுபட்டாள், தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியாய் மாறின பிறகு கூட என் ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். எல்லாருக்குமே ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணி தான் சொல்றாரு. ஆத்ம பாரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்குமே உண்டு. எத்தனை வருஷம் விசுவாசி ஆத்ம பாரம் உண்டா? ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா? காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஆண்டவரோடு பேசுகிற நேரம் எவ்வளோ? மனிதர்களோடு பேசுகிற நேரம் எவ்வளோ? யோசிக்கணும். ஜபம் பண்ற முட்டி போட்ட ஒண்ணுமே வரல பிரதர், ஜப குறிப்பு எடுத்து வை, அதுல பழக்கம் பண்ண, அப்புறமா நீ பார்க்காமயே பண்ண முடியும். படிக்கிற பசங்க பாடம் கூட எடுத்த உடனே வந்துருமா? 10 முறை படிக்கணும் ஒரு பாடத்தை. கரெக்ட் தானே? மனப்பாடம் பண்ணாம பரீட்சை எழுத முடியுமா? முடியாது. இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே படிக்கலன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல அதே எழுதிட்டு வர வேண்டியதான். சிலர் சொல்லுவாங்க கரெக்டா எழுதிட்டு பிரதர், என்னடா எதனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து அப்படியே பார்த்து எழுதிட்டு வர. பெரிய முட்டை. எதுக்காக ஸ்கூலுக்கு போனானோ அது மட்டும் கிடையாது. ஆனா மற்ற காரியத்துல பாரு, ரவுடித்தனம் பண்றதுல, கலாட்டா பண்றதுல, சண்டை போடுறதுல, கெட்ட வார்த்தை பேசுறதுல, கோபப்படுறதுல, பல்ட்டி அடிக்கிறதுல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா அப்பா அம்மா உன்னை அதுக்காக சேர்க்கலையே. படி, வாழ்க்கையில முன்னேறு. நான் தான் படிக்காம கஷ்டப்படுறேன், நீயாவது நல்லா படி. அதுக்காக தான் பெற்றோர் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறது. வேற எதுக்கு? அதுபோலதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தது. வேற எதுக்கு? நம்மை ரட்சித்தது நீ அநேகரை ரட்சிப்பிற்குள்ள கொண்டு வர வேண்டும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 ஆத்மாவனா கொண்டா ஆண்டவர்கிட்ட, ஆலயத்துக்கு கொண்டு வா, எங்க ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 37:23. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். சங்கீதம் 24:5. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நிறைய இருக்குது பாருங்க கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனா இதற்கெல்லாம் அபாத்திரமா போய்விட்டால் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறாரு, சாபம். உபாகமத்துல வரும் பாருங்க. அது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சொல்ல விரும்பல. நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் பாத்திரரா இருந்தால் அது கட்டாயம் உங்களிடத்துல வந்து சேரும், உங்களுக்கு வந்து பலிக்கும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் தடையா இருந்தால், அதற்கு தகுதி இல்லாமல் போனால், கர்த்தரால் அனுப்பப்படுகிற சாபங்கள் வந்து சேரும். கர்த்தரால் ஆசீர்வாதமும் உண்டு, கர்த்தரால் சாபமும் உண்டு. நாம் சாபத்திற்கு ஆளாகவே கூடாது, ஆசீர்வாதத்திற்கு தான் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தரால் பாத்தீங்களா, ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சோம். கர்த்தரால் ஒரு குழந்தை பெற்றேன். யார் சொன்னது? ஏவாள் அம்மையார் சொன்னாங்க. ஏன்னா அவங்கள மதிக்கணும், ஏன்னா அவங்க தான் முதல் தாய். நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் காப்பி அம்மா யாரு? ஏவாள் தான். அதனால அவங்கள வந்து அலட்சியமா சொல்லக்கூடாது. இங்க பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் இருக்கு. இது ஏன் தான் பிறந்துச்சோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு. உலகம் முழுசும் ஆயிரக்கணக்கான தம்பதியர்
பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார். உங்களை நம்பி கர்த்தரால் பிள்ளைகள் பாக்கியமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கென்று நேரத்தை செலவு செய்றீங்களா? அவங்களோட பேசணும், அவங்களோட விளையாடணும், அவங்களோட பழகணும், ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும், பாட்டு கற்றுக் கொடுக்கணும். அது கட்டாயம் நம்மேல் விழுந்த கடமை. இஸ்ரவேல் தேசத்தில் எபிரேய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை, அந்த நியாய பிரமாணத்தை அவங்க சொல்லிக்கொண்டே கொடுப்பார்கள். அந்த சத்தம் குழந்தைக்கு கேட்கும். பிள்ளைகளை அப்படி கர்த்தருடைய சிக்ஷையில வளர்க்கணும். அந்த பெருமை கையாடாதவன் தன் குழந்தை, தன் மகனை பகைக்கிறான். அதுக்காக போட்டு வச்சு அடிக்கணும் அப்படி இல்லை. அந்த பெருமை காட்டினாவே அவங்களுக்கு பயம் வந்துடும். எப்போ குழந்தை பிறந்துச்சோ ஒரு குச்சி பெருமை வாங்கி வைக்கணும். அவன் எதனா எனக்கு பண்றான்னு அப்படி கண்ணை காட்டுங்களா, அங்கே பாருன்னு, ஓஹோ அதில் சுரின்னு உழும்போல இருக்குது, அதான் கண்ணு காட்டுறாரு அப்படின்னு அவங்க அடிக்கணும். திடீர்னு மூஞ்சி, கழுத்து, தலை, வயிறு, கண்ணு அப்படியெல்லாம் போட்டு அடிச்சிடக்கூடாது. பெரும்பை கையாடணும்ன்ற பைபிள்ல தெளிவா இருக்குது பாரு. எப்ப குழந்தை பிறந்துச்சோ ஒரு குச்சி வாங்கு, எடக்கு பண்ணா முட்டிக்கு கீழே அடி, அது ஆபத்து வராது. முட்டிக்கு கீழே அந்த மசில்ஸ், அந்த சாதம் இருக்குது பாத்தீங்களா, சுரி ஒன்று போடு. எதுக்காக அடிச்சேன்றது குழந்தைக்கு சொல்லிடணும். குழந்தை அடிக்கிறப்ப மட்டும் பாரு கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆண்டவருக்கு சிறு பிள்ளைகள்னா அவ்வளோ ஆசை. சரி, அது பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும். கடிந்து கொள்ளுதலும் அடியும் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும். 5லிருந்து 10 வரைக்கும் அடிச்சு வளர்க்கணும். 10லிருந்து 20 வரைக்கும் படிச்சு வளர்க்கணும். அப்படின்னா படிக்க சொல்லணும் நல்லா அவங்கள. 20லிருந்து 30 வரைக்கும் நடிச்சு வளர்க்கணும். அது எப்படி? மாய்மாலக்காரனா மாறிடணுமா நடிப்பு? நீங்கள் முன்மாதிரியா இருக்கணும், அதைத்தான் நடிப்புன்னு. பிள்ளைகள் நம்மை கவனிக்கிறார்கள். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்களா, சண்டை போட்டுக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்குறாங்க பசங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணுமே தவிர குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, அவங்க அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அழறாங்க தெரியுமா? எவ்வளோ வேதனையான காரியம். அட கர்த்தருக்காக இல்லாகாட்டி கூட அந்த பிள்ளைகளுக்காக குடியை விடணுமா இல்லையா, பாவத்தை விடணுமா இல்லையா? அப்போ நாளைக்கு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு போகுதுன்னா இவர்கள் நரகத்திற்கு வந்ததற்கு காரணம் யாரு? அவங்க அப்பனை கூப்பிடு, இல்ல அவங்க அம்மாவை கூப்பிடு, அவங்கள முதல்ல நியாய தீர்ப்புல கொண்டா அப்படின்னுவார். இடரர்கள் யாரால் வருகிறதோ அவனுக்கு தான் ஐயோன்னா. நிறைய பேர் என்ன சொல்லிடுறோம், கோவம் வருது, உனக்கு கோவம் வருது, உனக்கு கோவம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, உன் தலைமையில கை வச்சு, அவனுக்கு கோவம் வர்றதுக்கு யாரு காரணம்? நீ தானே, நீ வாய மூடு முதல்ல. ஆண்டவர் சொல்லுவாரா இல்லையா? வசனம் இருக்கிறது, கோபமும் படக்கூடாது, கோபமும் மூட்டக்கூடாது. கோபமும் படக்கூடாது, அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு கோபமும் மூட்டக்கூடாது. பரிசுத்த வேதம் பேலன்ஸா கரெக்டா எல்லாருக்கும் தான் சொல்லும். பிரசங்கிக்கிற என்னோடவும் அது வெட்டும். இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணல, அது எனக்கும் கூட தான். கடைபிடிக்காததை நான் பேசினா எனக்கு தான் ஐயோ. அதனால பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கையை தட்டு பட்டப்பட்டானே, ஆமென். கடைசியா ஒரு வசனம் படிச்சு முடிக்கலாமா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு இல்லை, முடியுது, உண்மையாவே முடியுது. நீதிமொழிகள் 18:22. நீதிமொழிகள் 18:22. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால். எல்லாரும் சொல்லுங்க. புருஷர்களுக்கு, சகோதரிகளுக்கு நிறைய புத்தி சொல்றீங்க அப்படின்னு சகோதரிகள் கோச்சிக்காதீங்க. புருஷர்களுக்கும் சொல்றேன், சகோதரா, உனக்கு கர்த்தர் கொடுத்தது உன் மனைவி. அது எப்படியா பட்டதோ அதை பற்றி கவலைப்படாத. நீ தான் ரிப்பேர் பண்ணிக்கணும், நீ தான் ரிப்பேர் பண்ணிக்கணும். உலகத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம், மனைவியை மட்டும் தூக்கி போட்டு வேற வாங்கவே முடியாது. ஆண்டவர் உன்னை தூக்கி போட்டுருவாரு நரகத்துல. குழப்பங்கள் குறைகள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ சரிப்படுத்து, ஜெபம் பண்ணு, அன்பு செலுத்து. அன்பு செலுத்தி தான் ஒருத்தரை திருத்தவே முடியும். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். பட்டயத்தை எடுக்காத, அன்பை எடு, பாசத்தை எடு. ஒரே சரீரம். உன் மனைவி உனக்கு ஒரே சரீரம், நீயும் உன் மனைவியும் ஒரே சரீரம்.
ஒருத்தன் தான் மனைவியை போட்டு அடிக்கிறான்னா அவன் பைத்தியக்காரன், அவனே அடிச்சுக்கிறான். அதான் ஒரே சரீரம், அவனே அவன் அடிச்சுக்கிறான்னு அர்த்தம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் பேசுகிறார், நேசிக்கணும், உயிருக்கு உயிரா நேசிக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை. என்ன குறை இருந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி அப்படி சொல்லணும். கர்த்தர் எனக்கு தந்த கணவர் சொல்லுவீங்களா? இவனா போய் கட்டின ஒரு பேங்க்ல வேலை செய்யற கேட்டாங்க, கோயம்புத்தூர் ஒரு மாப்பிள்ளைக்கு கேட்டாங்க, பாம்பேல ஒரு மாமா பையனு கேட்டாங்க. கல்யாணம் ஆயிட்டு 4 புள்ள பெத்த பிறகு இந்த வார்த்தை வரவே. ஆமா, பாம்பே மாப்பிள்ளை கட்டியிருந்ததுன்னா அப்புறம் தெரியும். அதெல்லாம் ஆண்டவர் மறைச்சு வைப்பாரு. ஒரு நாளைக்கு உக்காந்து கேளுங்க, இவரை கட்டாம நான் பாம்பேல ஒரு மாப்பிள்ளை காட்டியிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரை சொல்லுங்கன்னு பிலிம் போட்டு காட்டுவாரு. யோசிக்கணும். ஜாடிக்கு ஏத்த மூடி, அவ்வளவுதான். நீ என்ன உன் மனைவி கிட்ட பேசுறியோ அதான் ரிட்டர்ன் வரும். நீங்க அதை விட்டுருங்க. தேவி தேவா சவுண்ட் வருமா வராதா? சி சாமியலையான்னு ஒரு ஐயா, அவர் தான் எனக்கு குரு. அவர் போயிட்டாரு. எங்க பஜார்ல இருந்தாலும் அவங்க மனைவிய டார்லிங் அப்படி கூப்பிடுவாரு. வெக்கப்படவே மாட்டார். நீங்க கூப்பிடுறீங்களா அப்படி? டார்லிங். அனுபவம் பேசுது பாருங்க. ஒரு வீட்டுல பெரிய பிரச்சனை தெரியுமா? என்னன்னா பிரதர், எவ்வளவு பேர் அவங்க மனைவிங்களை அவங்க சொந்த மனைவிய டார்லிங்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்காரர் அப்படி கூப்பிடவே மாட்டாரு அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதானே. நான் சொல்லி அவரை மாத்திரமா ஆகட்டும்னு சொல்லி அவர்கிட்ட போனேன். பக்கத்து ரூம்ல, பிரதர் என்ன பிரதர் உங்க மனைவி ரொம்ப உங்க மேல வருத்தப்படுறாங்க. என்னவா என்னாரு? கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவங்க வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. எவ்வளவு பேரு புருஷன்மார்கள் அவங்க மனைவிய டார்லிங் டார்லிங்னு ரொம்ப சந்தோஷமா கூப்பிடுறாங்க. வெளியில கூட கூப்பிடுறாங்க. உங்க மனைவி அப்படி ஒன்றும் எதிர்பார்க்கல. வீட்டுக்குள்ளவே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க மனைவியை பார்த்து சந்தோஷமா டார்லிங்னு கூப்பிடணும்னு அவங்க விரும்புறாங்கன்னு. யாரு? எங்க வீட்டுக்காரியா? ஆமா பிரதர். போங்க பிரதர். டார்லிங் டார்லிங், அது மூஞ்சுக்கு டார்லிங். உடல நான் ஒரே முறை சொல்லி கொடுத்தேன். இதை வேற வந்து என்கிட்ட எருமாட்டு மூஞ்சுக்கு டார்லிங். நம்ம அங்க இருந்தா இன்னும் நிறைய மூஞ்சி ஞாபகம் வந்துடும். நான் வந்துட்டேன். அப்ப அவர் எவ்வளவு சலிப்பா இருக்கிறார் பாருங்க அவன் மனைவி மேல. அந்த சூழ்நிலையில இயேசு வந்தா அவர் போவாரா? இல்ல பிரதர், எனக்கு அப்படி பழக்கம் இல்லை, எனக்கும் வெக்கமா தான் இருக்குதுன்னு சொல்லி விட்டுரு. விளக்கம் கேட்டாலே போதும், ரெடி ஆகிறார் பாரு. அப்படி சிலர் இருக்கிறாங்க. 2 பேருமே கருத்து ஒருமித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. குடும்பம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. கணவன் மனைவி தேவனால் படைக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், வரும் போகும், வரும் போகும், அவ்வளவுதான். அது வரட்டும், அது போகட்டும். அதுக்காக பெரிய அளவுல பிரச்சனை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. கோபப்படுவாரு புருஷன், மனைவி கோபப்படுவாங்க, அதுக்கு சாயந்தரத்துக்குள்ள செட்டில் ஆயிடணும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்பதான் சாயந்தரமா பிரேயர் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்கணும் உங்க தூக்கம்.